அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு உளவியல் தூரல் நிகழ்ச்சியில் நாம் இன்று உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம். இந்த புனித ரமலானின் மாதத்தில் ரமலானின் சிறப்பு பற்றி உங்களிடம் நான் பேச வந்திருக்கின்றேன். இந்த புனித ரமலானின் மாதத்தை நாம் அடைவதற்கான சிறப்பை அல்லாஹ் சிலருக்கு தந்திருக்கின்றான். ஏனென்றால் இந்த ரமலான் வருவதற்கு முன்னால் சிலர் மரணித்து விட்டார்கள். சூரத்துல் பக்ரா 183வது வசனத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு விதியாக்கப்பட்டது போன்று உங்களுக்கும் இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ந்து என்ன சொல்கிறான் தெரியுமா? நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக லஅல்லக்கும் தத்தகூன் என்றான். எனவே இந்த நோன்பு நமக்கு எப்படி இறையச்சத்தை தருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இதற்கு வழி சேர்க்கும் மாதிரி புகாரி கிரந்தத்தில் பதிவாயிருக்கும் ஒரு ஹதீஸையும் நாம் பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம் என்றார். கேடயம் என்றால் என்ன சகோதரர்களே? போரிலே, யுத்தத்திலே எதிரிகள் வெட்டும் வாள் வெட்டுக்களையும் அவர்கள் ஏவிவிடக்கூடிய அம்புகளையும் நம் உடம்பில் படாமல் பாதுகாப்பதுதான் கேடயம். அதே மாதிரியாக நரகத்திற்கு இட்டு செல்லும் பாவங்களில் இருந்து நம்மை தடுக்கும் ஒரு கேடயம்தான் இந்த நோன்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்லி காட்டுகிறார். எனவே அதை நாம் பயன்படுத்த வேண்டும். அது எப்படி என்று நாம் பார்த்தால், இன்றைக்கு நோன்பாக இருக்கக்கூடிய நாம், அது பெரியவர்களாக இருந்தாலும் சரி, என்னை போன்ற சிறுவர்களாக இருந்தாலும் சரி, யாரும் நம்மை பார்க்கவில்லை என்றாலும் பசி இருக்கும் போது உணவுகளும் இருந்தாலும் நாம் சாப்பிடுவதில்லை. ஒரு தண்ணி கூட நாம் குடிப்பதில்லை. எதற்காக நாம் அப்படி செய்கிறோம்? அல்லாஹ் ஒருவன் பார்த்திருக்கிறான் என்ற ஒரு இறையச்சம் தான். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட அது நோன்பு ரீதியாக வருகிறது என்றால் அதுதான் இந்த நோன்பு நமக்கு தருகிற ஒரு இறையச்சம். அன்புக்குரிய எனது அருமை சகோதரர்களே, பெற்றோர்களே, குழந்தைகளே, இந்த நோன்பு என்பது நமக்கு இறையச்சத்தை தருகிறது என்ற அதனால் இந்த நோன்பை நாம் ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த நோன்பு கஷ்டமானதாகவோ நமக்கு தீயதை தரப்போகிறது என்பதாகவோ ஒருபோதும் இருப்பதில்லை. இந்த நோன்பு நோட்பதால் பல தீய கொடிய நோய்கள் நம்மை விட்டு விலகி கொண்டிருக்கின்றது என்பதை மருத்துவர்கள் சொல்லுவதை நாம் காது கொடுத்து கேட்கிறோம். ஆனால் இந்த ஷியாக்கள், முஸ்லிம்கள் அல்லாத ஷியா கொள்கையில் இருக்கக்கூடிய இந்த நாட்டின் அதிபதிகள் கொரோனா வைரஸ் காரணமாக உலக முஸ்லிம்கள் நோன்பு நோக்க தேவையில்லை என்று சொன்னார்கள். இது ஒரு வேதனைக்குரிய ஒரு விடயம். நோன்பு நோயை நீக்கும் என்று இருக்கின்ற போது நோன்பு பிடித்தால் நோய் வரும் என்று சொல்வது இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு கருத்தாகும். ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையிலே 184வது வசனத்திலேயே ஃபமன் கான மின்கும் மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்துன் மின் அய்யாமின் உஹர், யார் உங்களில் நோயாளிகளாகவோ இல்லை பிரயாணம் செய்பவர்களாகவோ இருந்தால் அந்த நாள் நோன்பை விட்டுவிட்டு இன்னொரு நாள் அதை கலா செய்யலாம் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லுகிறான். எனவே நோய் இருப்பவர்கள் நோன்பை விடுவதே உலக மக்கள் அறிந்த ஒரு விடயமாக இந்த திருக்குர்ஆன் சொல்கிறது. இதை யாரும் புதிதாக சொல்ல தேவையில்லை. ஆனால் நோய் இல்லாதவர்கள் நோய் வெறும் என்று இந்த நோன்பை விடுவது மார்க்கத்தின் மீதான ஒரு அபத்தமாகும். அது உண்மைக்கு புறம்பான செயல். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த நோன்பை நாம் எப்படி பார்ப்பதென்றால் இது ஒரு தியாகமாகவும் சந்தோஷமாகவும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் பட்டினி என்பது வேறு, நோன்பு என்பது வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பட்டினி என்றால் பசி இருக்கும், உணவு இருக்காது. பசியோடு உணவை தேடி தேடி எப்பொழுது உணவு கிடைக்கும் என்று தேடி நிம்மதி இல்லாமல் இருப்பதுதான் பட்டினி. அந்த பட்டினி கொடுமையானது. அந்த பட்டினி இருக்கக்கூடிய ஒருவருக்கு உணவு கிடைத்தால் போதும், அது எந்த நேரம் என்று பார்க்காமல் உடனே சாப்பிட்டு விடுவார்கள். ஆனால் நோன்பு என்பது பட்டினி அல்ல. பசி இருக்கும், தாகம் இருக்கும், உணவு இருக்கும். ஆனால் அந்த உணவை சாப்பிடாமல் அந்த உணவை பார்த்து கொண்டு தியாகத்தோடு இருப்பார்கள். அதுதான் நோன்பு.
அந்த பசியிலே ஒரு சுகம் இருக்கும், அதுதான் இரையச்சம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் இந்த நோன்பை பிடித்து இரையச்சம் உள்ளவர்களாக நாம் மரணிக்க வேண்டும். அல்லாஹு தாலா அவனின் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இந்த குர்ஆனை நான் லைலத்துல் கத்ர் என்ற ஒரு இரவில் இறக்கினேன் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அதுதான் இந்த நோன்புடைய இரவு என்று நாம் எல்லோருக்கும் தெரியும். இந்த ரமலான் மாதத்திலே கடைசி 10 அந்த இரவு இருக்கிறது என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த லைலத்துல் கத்ர் என்ற இரவு என்பது ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் என்றான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு இரவு 1000 மாதங்களோடு சிறந்தது என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான். அந்த ஒரு இரவிலே நாம் குர்ஆன் ஓதினால், திக்ர் செய்தால் 1000 மாதங்களில் நாம் அமல் செய்த நன்மை நமக்கு கிடைத்துவிடும். 1000 மாதங்களை 12 மாதங்களாக பிரித்தால் எத்தனை வருடம் வரும் தெரியுமா? 83 வருடமும் 3 மாதமும் வரும். ஒரே இரவு அமல் செய்து 83 வருடம் அமல் செய்த நன்மை நமக்கு வந்துவிடும். அந்த பாக்கியத்தை ஏன் நாம் கைவிட வேண்டும்? இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் 5000 ரூபாய்க்கு அடித்து பிடித்து ஓடுகிறோம். ஆனால் 83 வருடங்கள் அமல் செய்த நன்மை கிடைக்கும் ஒரு இரவில் அமல் செய்தால் என்றால் ஏன் நாம் அதற்கு முயற்சிக்க கூடாது? அதிலே நாம் நின்று வணங்க வேண்டும், குர்ஆன் ஓத வேண்டும், அமல் செய்யணும், தர்மம் செய்யணும், திக்ர் செய்யணும். ஒரு வருடத்தில் ஒரு இரவு 83 ஆண்டுகள் என்றால் நாம் 83 வயசு வரை வாழ்வோமா என்பது ஒரு கேள்விக்குறி. அப்படியே வாழ்ந்தாலும் தொழில் செய்வதற்கும் சாப்பிடுவதற்கும் தூங்குவதற்கும் நாம் நேரங்களை கழித்து விட்டால் குறுகிய நேரம் தான் நாம் அமல் செய்ய போகிறோம். ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவு அமல் செய்து 83 ஆண்டுகள் அமல் செய்தவர்களாக மாறுவது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று தெரியுமா? அப்ப அல்லாஹ் எவ்வளவு கருணையானவர். ஆனால் நாம் 60 வருடம் லைலத்துல் கத்ர் இரவில் ஹயாத்தாக்கினால் 5000 ஆண்டுகள் நன்மை செய்யும் அமல்கள் வந்து விடுகிறது. நம்முடைய ஆயுசை விட அதிகமாக அமல் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் ஹயாத்தாக்கி நல்ல அமல்களை செய்து நானும் நீங்களும் சொர்க்கவாதிகளாக மாற வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.